ஐயனார் துணை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். நிலா வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் ரொம்பவே தெளிவாக பேசுகிறாங்க. எனக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு இந்த பணத்தை ஏற்பாடு பண்ணி தரவும் வேண்டாம், இந்த புது கம்பெனிக்கு நான் சேரவும் வேண்டாம். நான் நிறைய கம்பெனிக்கு வேலைக்காக வந்து பார்த்துட்ருக்கேன். கண்டிப்பாக ஏதாவது ஒரு கம்பெனிலேருந்து கூப்பிடுவாங்க. என் திறமைக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல வேலை கிடைக்கும். நீங்கள் எப்போ பார்த்தாலும் எனக்கு உதவி செய்யணும்னு வீட்டு பத்திரம் நம்மக்கிட்ட இல்லை. அதனால் முதல்ல வீடு நடேசன் அங்கிள் வீடு தான் அப்படின்னு எல்லாருக்கும் புரிகிற மாதிரி நம்மளும் வந்து எல்லா ஏற்பாடையும் செய்யணும். அதுக்கப்புறமா பார்க்கலாம், அதுக்குள்ளே எனக்கு வேலை கிடச்சிரும் அப்படின்னு சொல்லும்போது, நீ சொல்கிறதும் சரிதான்ப்பா, நீயும் கண்டிப்பாக வேலை கிடைக்கும்னு நம்பிக்கையில் இருக்க. உனக்கு வேலை கிடைச்சாலும் சரிதான். ஆனாலும் நீ வந்து நினச்ச மாதிரி, நீ ஆசைப்பட்ட மாதிரி புது கம்பெனிக்கு ஓனரானா எங்கள் எல்லாருக்கும் எவ்வளோ பெருமையாக இருக்குன்னு பேசிகிட்டு இருக்கும்போது, இங்கே வந்து சோழன் சொல்கிறாரு, ஆமாங்க, நான் முடிவெடுத்துட்டேன். நீங்கள் கண்டிப்பாக புது கம்பெனிக்கு ஓனர் ஆகணும் அப்படின்னு நான் யோசிச்சுட்டேங்க. இதுக்கு மேலே நீங்கள் என்ன பேசினாலும் என்னால் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு சோழன். இங்கே பாண்டிக்கிட்ட சோழன் வந்து, பணத்தை எப்படியாவது ஏற்பாடு பண்ண முடியும்ல, நீ மட்டும் இந்த உதவியை செஞ்சேன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நிலா எவ்வளோ ஆசைப்படுறாங்கன்னு பார்க்குறல அப்படின்னு சொல்லும்போது, அண்ணே எனக்கும் தெரியாமையா இருக்குது, எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கிட்டையும் கேட்டிருக்கேன், பணம் கிடச்சிரும், கவலைப்படாமல் இரு அப்படின்னு சொல்லும்போது, நடேசன் வந்து நிலா கிட்ட பேசுகிறாரு, என்னை மன்னிச்சிருமா, இந்த பேப்பர்லாம் கொடுத்தா எப்படியாவது வீடு என் பேரில் தான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு பணத்தை கொடுப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் வீட்டு பத்திரம் கிடச்சிருச்சுன்னு சந்தோஷப்பட்டாலும் இதனால் எந்த பிரயோஜனமே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, அப்படிலாம் யோசிக்காதீங்க. வீட்டு பத்திரம் கிடச்சதால தான் உங்கள் அண்ணனாக இருக்கட்டும், உங்கள் தங்கச்சி எல்லாரும் பிரச்சனை செய்யாமல் கிளம்பி போனாங்க இல்லையா? இந்த வீட்டுக்கு நம்ம திரும்பி வந்திருக்கவே முடியாது. எனக்கு பணம் கிடைக்கலையேன்னு நீங்கள் கஷ்டப்படாதீங்க. அதுக்காக வீட்டு பத்திரம் கிடச்சிருச்சுன்னு சந்தோஷப்படுறதை விட்டுட்டு எதுக்கு இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? ஏற்கனவே வானதி சொன்னாங்க, இவங்க எல்லாருமே உங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக இவ்வளோ சந்தோஷமாக வீட்டு பத்திரத்தை கூட வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்களே, ஆனால் இந்த பணத்தை நீங்கள் வாங்கவே கூடாதுன்னு வானதி என்கிட்ட சொன்னப்போ எனக்கு புரியவே வரல. இப்போ புரியுது. எனக்கு இந்த பணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது, என்னது வானதி இப்படிலாம் பேசினாலா அப்படின்னு நடேசன் கேட்குறாரு. இல்லை, இப்படி அவங்க இந்த வீட்டுக்கு மருமகளாக வர போகிறதுனால பொறுப்பாக பேசியிருக்காங்க. வீட்டு பத்திரத்தை திருப்ப நம்ம ஏன் கஷ்டப்படணும், அதனால் அப்படி பேசியிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, வானதி நிலா கிட்ட ஏதோ சந்தோஷமாக பேசுகிறாங்கன்னு நினச்சா, வீட்டு பத்திரத்தை வச்சு பணத்தை நாங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுக்கறது பிடிக்காமல் பேசியிருக்காங்களா அப்படின்னு நடேசன் வானதியை பற்றி இப்படி யோசிக்கிறாரு. இங்கே எப்பயும் போல் அவங்க ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுறாங்க. நிலா சொல்கிறாங்க, எனக்கு பணம் ஏற்பாடு பண்ணி தரவே முடியாது, அதனால் நீங்கள் எல்லாரும் கம்பெனியில் சேர்ந்து உங்கள் வேலையை பாருங்கள், எனக்குன்னு கண்டிப்பாக வேலை கிடைக்காமையா போயிடும் அப்படின்னு சொல்லும்போது, என்ன நிலா, எப்படியாவது சோழன் உதவி செய்வார், பணம் கிடச்சிருச்சுன்னு சொல்லுவேன் தான் உனக்கு ஃபோன் பண்ணேன். நாங்கள் நிறைய வேலையெல்லாம் முடிச்சிட்டோம், இன்னும் சீக்கிரமாகவே கம்பெனியை ஆரம்பிக்க போகிறோம். எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நீ மட்டும் இந்த கம்பெனியில் சேரலைன்னா எப்படி? நீயும் ரொம்ப திறமையாக எல்லா வேலையும் எவ்வளோ பொறுப்பாக பார்ப்பேன்னு எனக்கு தெரியாதா? உன்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தானே உனக்கும் இந்த கம்பெனி மூலமாக நல்ல வருமானம் வரணும், நீயும் இந்த கம்பெனியில் ஓனராக சேரணும்னு ஆசைப்பட்டு ஃபோன் பண்ணேன். என்ன நிலா இப்படி பேசுகிற? உனக்கு இந்த பணத்தை கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணவே முடியலையா? இல்லை நான் வேணும்னா யார்கிட்டையாவது கேட்டு பணத்தை ஏற்பாடு பண்ணட்டுமா அப்படின்னு கேட்கும்போது, வேண்டவே வேண்டாம். யார்கிட்ட பணத்தை வாங்கினாலும் அந்த பணத்தை திருப்பி தரணும். எனக்குன்னு இப்போ எந்த வேலையும் இல்லை. அப்படியே வருமானம் வந்தாலும் அந்த பணத்தை திருப்பி கொடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. என் குடும்பத்தை பார்த்துக்கணும். என்னை நம்பி இவங்க எல்லாரும் என்னை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. இந்த குடும்பத்துக்காக பெருசாக நான் எதுவுமே செய்யலை. அவங்கள கஷ்டப்படுத்த நான் விரும்பவும் இல்லை. அதனால் நீ வந்து இந்த கம்பெனியை பற்றி பேசுகிறதுக்கு மட்டும் ஃபோன் பண்ணாத. மற்றபடி நீ கம்பெனி ஆரம்பிச்சனா எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். நீங்கள் எல்லாரும் ஓனராக போகிறீங்கல்ல, அந்த சந்தோஷமே எனக்கு போதும். நானும் யோசிக்கிறேன், ஆனால் எனக்கு இந்த பணம் கிடைக்க எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. எனக்காக இவங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு கடன் வாங்கி கொடுத்தாலும் அது சரியில்லைல்ல. நான் இந்த வீட்டுக்காக பெருசாக எதுவுமே செஞ்சதில்லை. அதனால் நான் முதல்ல வேலைக்கு போகணும்னு முடிவெடுத்துட்டேன். இன்றைக்கி கூட ஒரு பெரிய கம்பெனிக்கு கூப்பிட்ருக்காங்க. அங்கே போயிட்டு வந்தால் தான் தெரியும் வேலை கிடைக்குமா கிடைக்காதான்னு அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னுடைய திறமைக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. நிலாவோட ஃப்ரெண்டும், இல்லை அந்த ராகவால் பிரச்சனை வராமல் இருக்கணும், அதுவே போதும் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே வந்து நிலா சொல்கிறாங்க, சரி நேரமாகுது, நான் அந்த கம்பெனிக்கு கிளம்பணும், அங்கே போய் பார்த்து பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. நிலா கிளம்பும்போது அங்கே வந்த சோழன் வந்து, என்னங்க மறுபடியும் புது கம்பெனிக்கு வேலை கிடைக்குமான்னு கிளம்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாங்க, நீங்கள் என்னை காரில் கூப்பிட்டு போகிறீங்களான்னு சொல்லும்போது, வாங்க நானே கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே போகும்போது, எதுக்குங்க இவ்வளோ கஷ்டப்படணும்? நீங்கள் கம்பெனிக்கு ஓனர் ஆகணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். நான் பாண்டிக்கிட்ட பேசியிருக்கேன், எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் சொல்லி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் பணம் கிடைச்சாலும் எப்படியாவது உங்களுக்கு தேவையான பணம் கிடச்சிரும்ல. நான் மட்டும் சம்பாதிக்க ஆரம்பித்து பொறுப்பாக இருந்து
பணத்தை சேர்த்து வச்சுருந்தேன்னா உங்களுக்கு இப்படி ஒரு தேவை இருக்கும்போது பணத்தை கொடுத்துருப்பேன். பார்த்தீங்களா எங்கள் நிலமைய பாருங்க. இந்த வீடு எங்கள் வீடுன்னு தெரிஞ்சதே உங்களால தான். எங்கள் அப்பாவுக்கு இந்த வீட்டு பத்திரம் கிடைச்சதும் உங்களால் மட்டும்தான். ஆனால் உங்களுக்கு எங்களால் உதவி செய்ய முடியலையேங்க அப்படின்னு சோழன் ரொம்ப மனசு வேதனைப்படுறாரு. சோழன், எனக்காக எவ்வளவோ சப்போர்ட் பண்ணுறீங்க. நான் ஓனர் ஆகணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க. அதெல்லாம் நடக்குமான்னு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக உங்களை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க, நடேசன் அங்கிளாக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், எனக்கு இந்த பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும்னு எவ்வளோ ஆர்வமாக வீட்டு பத்திரத்தெல்லாம் எடுத்துகிட்டு போனீங்க. ஆனால் இப்போ பணம் கிடைக்காதுன்னு தெரிஞ்ச உடனே நீங்கள் ரொம்ப மனசு வேதனைப்பட்டீங்க. அதெல்லாம் பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிட்டேங்க. நீங்கள் உண்மையாகவே என்னை விரும்புகிறீங்கன்னு தெரியுது. ஆனால் என்ன செய்ய, இப்போ உங்களை விரும்புகிற நிலமையில நான் இல்லை. எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் நல்லபடியாக நடக்குங்க. நீங்கள் என்னை புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, அதுவே போதும் அப்படின்னு சொல்லும்போது, இந்த கம்பெனிக்கு தான் என்னை கூப்பிட்ருக்காங்க. நான் போய் பார்த்து பேசிட்டு வரேன். வேலை கிடைச்சா சந்தோஷம்தான். நீங்கள் உங்கள் வேலைக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே நிலா போனதுக்கப்புறமா தான் தெரிய வருது. அங்கே நிலா கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே ஃபோன் வருது. அவங்க பேசுகிறாங்க. ராகவ் தான் பேசுகிறாரு. நிலா உங்கள் கம்பெனிக்கு வேலைக்காக வந்தா நிலாவுக்கு வேலை கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என் கம்பெனியிலேருந்து ஏமாற்றிட்டு சரியாக வேலை செய்யாமல் இப்போ உங்கள் கம்பெனிக்கு நிலா வரணும்னு முடிவெடுத்திருக்காங்கன்னா, நிலாவை நம்பாதீங்க. நிலா பொறுப்பாக வேலையை செய்ய மாட்டாங்க அப்படின்னு நிலாவை பற்றி பேசுகிறாரு. அப்படியா? நல்ல வேலை ராகவ், நீங்கள் ஃபோன் பண்ணி சொன்னதுக்கப்புறமா தான் நிலாவை பற்றின உண்மை தெரிய வந்தது. ஆனால் அவங்க பேசும்போது அவங்க நல்லா படிச்சிருக்காங்க, நிறைய திறமை இருக்குன்னு நானே அவங்களுக்கு என் கம்பெனியில் வேலை கொடுக்கலான்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் சொன்னதுக்கப்புறமா தான் நிலா உங்கள் கம்பெனியில் சரியாக வேலை செய்யலை, அதனால் நீங்கள் தான் அவங்கள வேலையிலேருந்து எடுத்துட்டீங்கன்னு எனக்கு இப்போ தான் தெரிய வருது அப்படின்னு சொன்னதை கேட்டுட்டு, நிலா மட்டும் இல்லை, என் கம்பெனியில் வேலை பார்த்த யாருக்கும் உங்கள் கம்பெனியில் நீங்கள் வேலை கொடுக்கவே கூடாது அப்படின்னு பேசிடுறாங்க. உடனே ராகவ் இப்படி ஃபோனில் பேசினதுக்கப்புறமா ஃபோனை வச்ச உடனே, நிலா, நீங்கள் ஏற்கனவே ராகவ் கம்பெனியில் வேலை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்ட உடனே திருன்னு முழிக்கிறாங்க நிலா. ஆமாம், அங்கே வேலை பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ எதுக்காக அந்த கம்பெனிக்கு போகாமல் இங்கே வேலைக்கு வந்திருக்கீங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, இல்லை, அந்த வேலை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நிலா, கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் இதெல்லாம் ஒரு காரணம்னு வேற சொல்லிட்டு இருக்கீங்க. உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு நாங்கள் வேலை கொடுத்தா உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு வேலையை விட்டுருவீங்களா? வேலையிலேருந்து நின்றுவீங்களா என்ன? அதே மாதிரி என் கம்பெனிலையும் செய்ய மாட்டீங்கன்னு எப்படி நம்ப முடியும்? எப்படி இந்த வேலையை உங்களுக்கு கொடுக்க முடியும்? என்னால் முடியாது நிலா. அது மட்டும் இல்லை, நீங்கள் ராகவை ஏமாத்திருக்கீங்க, சரியாக வேலை செய்யலைன்னு. கொஞ்சம் கூட நிலாவுக்கு பொறுப்பே இல்லை, சரியாக எந்த வேலையும் செய்யலைன்னு ராகவ் சொல்கிறாருல்ல. ராகவ் பெரிய கம்பெனிக்கு ஓனராக இருக்கார். அவர் சொல்கிறது எல்லாமே உண்மைன்னு என்னால் நம்ப முடியும். ஆனால் உங்கள் பேச்சை எப்படி நம்ப முடியும்? நீங்கள் ஸ்டாஃபாக அங்கே சரியாக வேலை பார்த்துருந்தா ராகவ் ஃபோன் பண்ணி இப்படி பேசியிருக்கவே மாட்டாரே அப்படின்னு கேள்வி கேட்கும்போது, ராகவ் ஃபோன் பண்ணாரா? ராகவ் சொல்கிறத நம்பாதீங்க. ராகவ் பொய் சொல்கிறாரு. மறுபடியும் அவரோட ஆஃபீஸ்க்கு போகணும், அவரோட கம்பெனியில் நான் வேலைக்கு சேரணும், ராகவ் கிட்ட மன்னிப்பு கேட்கணும். வேறு வழி இல்லாமல் எனக்கு எங்கேயும் வேலை கிடைக்கலன்னா நான் வேறு என்ன செய்ய முடியும்? ராகவை தேடி போய் மன்னிப்பு கேட்டு அவர் ஆஃபீஸில் நான் வேலைக்கு செய்யணும்னு நினச்சி தான் இப்படிலாம் அவர் பேசிகிட்டு இருக்காரு. ராகவை நம்பாதீங்க. நான் ராகவ் ஆஃபீஸில் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்த்தேன்னு எனக்கு தெரியும். ராகவ் சொன்ன எல்லா வேலையும் ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சு கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் சரியாக சாப்பிடாம தூங்காமல் ரெஸ்ட் எடுக்காமல் எல்லா வேலையும் பொறுப்பாக நான் செஞ்சு கொடுத்துருக்கேன். ஆனால் ராகவ் இவ்வளோ பொய் சொல்வார் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. நான் செஞ்ச வேலைக்கு ராகவ் சரியாக எனக்கு சம்பளம் கொடுக்கவும் இல்லை. கஷ்டப்பட்டு செஞ்ச ஒவ்வொரு வேலைக்கும் எனக்கு எந்த விதமான ஒரு நல்ல பேரும் கிடைக்கல. அதுக்கு பதிலாக ராகவ் எனக்கு நிறைய பிரச்சனை செஞ்சுருக்காரு. அதனால தான் வேறு வழி இல்லாமல் அங்கே வேலை பார்க்க முடியாதுன்ற ஒரு நிலமையில தான் இந்த வேலை வேண்டான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். இப்போ கூட எனக்கு நிறைய திறமை இருக்குது. நீங்கள் மட்டும் இந்த ஒரு முறை என்னை புரிஞ்சுக்கிட்டு என் திறமைக்காக இந்த வேலையை கொடுத்தீங்கன்னா இந்த ஆஃபீஸில் நான் நல்ல வேலை செய்வேன் சார். நான் எந்த தப்புமே செய்யலை சார் அப்படின்னு சொல்லும்போது, நிலா, உங்ககிட்ட இதுக்கு மேலே பேச ஒன்றுமே இல்லை. ஏன்னா ராகவ் வேறு யாரும் இல்லை, என்னுடைய ஃப்ரெண்டு தான். ராகவ் சொன்னால் நான் கேட்டு தான் ஆகணும். அது மட்டும் இல்லை, ராகவ் பேச்சை கேட்காம என் கம்பெனியில் உங்களுக்கு வேலை கொடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லும்போது, சார், என் திறமையை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வேலை கொடுக்கலாமே. ராகவ் உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஆனால் அவர் சொல்கிறது எல்லாமே உண்மைன்னு எப்படி சார் நம்ப முடியும்? கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருக்கேன், ஆனால் அதுக்காக எனக்கு சரியாக சம்பளம் கூட கொடுக்காம, ஏன் இவ்வளோ நான் கஷ்டப்படுறதுக்கு காரணம், எனக்கு எங்கேயும் வேலை கிடைக்காம இருக்கிறதுக்கு காரணம் அந்த ராகவ் தான். ஆனால் மறுபடியும் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி பிரச்சனை செய்வாருன்னு நான் யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, இதெல்லாம் உங்கள் பிரச்சனை.
இதெல்லாம் நான் கேட்கவும் வேண்டாம், எனக்கு எந்த அவசியமும் இல்லை, நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அழுதுகிட்டே அங்கே வந்து பதில் பேச முடியாமல் ராகவால் இவ்வளோ பிரச்சனை வருதே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வராங்க நிலா. வரும்போதே நிலா வந்து ரொம்ப அழுகுறாங்க. என்ன, எனக்கு கண்டிப்பாக இன்னைக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும், கண்டிப்பாக வேலை கிடைக்குன்ற சந்தோஷத்தில் வந்தேன். ஆனால் ராகவ் ஃபோன் பண்ணி இப்படி வந்து பொய் சொல்லி ஏமாற்றி எனக்கு வேலை கிடைக்கக்கூடாதுன்னு இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டாரே அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே நிற்கும்போது, அங்கே சவாரியெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வரும்போது நிலா அழுதுகிட்டே நிற்கிறத சோழன் கவனிக்கிறாரு. என்ன, நிலா வந்து கண்டிப்பாக வேலை கிடைக்கும்னு நம்பிக்கையாக போனாங்க, இங்கே நின்று அழுதுகிட்டே இருக்காங்க, வீட்டுக்கு கூட வரல அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுக்கு ஃபோன் பண்ணும்போது நிலா வந்து ஃபோன் எடுக்கிறாங்க. சோழன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க. நிலா, என்னாச்சு நிலா, நீங்கள் பாருங்கள், நான் இங்கே தான் இருக்கேன், நீங்கள் அழுதுகிட்டே நிற்கிறீங்கன்னு உடனே ஃபோன் பண்ணேன், நான் வரேன், நீங்கள் வீட்டுக்கு போகலாம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கார் எடுத்துகிட்டு வராரு. நிலா சொல்கிறாங்க, எனக்கு இனி வேலை கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க இப்படிலாம் பேசுகிறீங்க, ஏங்க இவ்வளோ கோவப்படுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை, எனக்கு வேலை கிடைச்சாலும் அந்த வேலையை செய்ய இந்த ராகவ் விடமாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. ராகவ் நினச்சா என்ன வேணாலும் செய்யலாமா என்ன, என்னங்க நடந்துச்சுன்னு சொல்லும்போது, இன்றைக்கி புது ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போயிருந்தேன், ஆனால் ராகவ் அங்கே ஃபோன் பண்ணி என்னால் தான் என் கம்பெனியில் பிரச்சனை வருதுன்னு அங்கே நிலாவை கம்பெனியில் சேர விடக்கூடாது, புது கம்பெனியில் நிலாவுக்கு வேலை கிடைக்கவே கூடாது, நிலாவை நம்பாதீங்க, பொறுப்பாக வேலை செய்ய மாட்டாங்கன்னு என்னை பற்றி இப்படிலாம் பேசியிருக்கான் அந்த ராகவ் அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் அமைதியாக இருங்க நிலா, நான் ராகாவை பார்த்து பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே சோழன். இல்லை, நீங்கள் எப்படி பேசுவீங்கன்னு எனக்கு தெரியும், மறுபடியும் பிரச்சனை வரக்கூடாது, அமைதியாக இருங்க சோழன். இங்கே ராகவ் ஆஃபீஸில் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்த்தேன்னு உங்களுக்கு தெரியும்ல, அப்படி இருந்தும் எனக்கு வேறு எங்கேயும் வேலை கிடைக்கக்கூடாதுன்னு ராகவ் எதுக்காக இப்படி செய்கிறாருன்னு தெரியல அப்படின்னு ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க. எல்லாம் சரியாயிருங்க, நான் ராகவ் கிட்ட பேசினா இனி ராகவ் உங்கள் வழியில் தலையிட மாட்டான்னு எனக்கு தெரியும், ஆனால் நீங்கள் தான் பொறுமையாக இருக்க சொல்கிறீங்களே, என்ன செய்கிறது, ராகவால் பிரச்சனை வரக்கூடாதுன்னா நீங்களும் நானும் ராகவ் கிட்ட இந்த விஷயமா பேசி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே சோழன். அதெல்லாம் வேண்டாம், இனி ராகவ் கிட்ட பேச எதுவுமே இல்லை அப்படின்னு வீட்டுக்கு வந்த உடனே தன்னுடைய ரூமுக்கு போயிட்டு ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க நிலா. உடனே அங்கே வந்த நடேசன், என்ன சோழன் என்னாச்சு, நிலா ரொம்ப சந்தோஷமாக கிளம்பி போனாங்க, ஆமாம் வேலை கிடைக்கலையா, அதனால தான் அழுதுகிட்டே வந்தாங்களா, நிலா முகமே சரியில்லையே அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் ராகவால மட்டும்தான் வேலை கிடைக்கல, கண்டிப்பாக வேலை கிடைக்கும்னு சந்தோஷமாக இருந்தாங்க நிலா, ஆனால் இன்றைக்கி ராகவ் கம்பெனி ஓனருக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க, அதனால் நிலாவுக்கு வேலை கிடைக்கலன்னு. நிலா, எனக்கு இனி வேலை கிடைக்குன்ற நம்பிக்கையே இல்லை, நம்பிக்கையெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு, வேறு எந்த கம்பெனிக்கு போனாலும் ராகவ் செய்கிற பிரச்சனையால் எனக்கு வேலை கிடைக்காது அப்படின்னு அழுதுகிட்டே வந்தாங்க, என்ன செய்யன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது, இதுக்கு தான் எப்படியாவது பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்து நிலா எதிர்பார்க்குற மாதிரியே புது கம்பெனிக்கு ஓனரானா ராகவால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு நடேசன். நீங்கள் சொல்கிறது சரிதான்ப்பா, இதுக்காகவே கண்டிப்பாக நான் பணத்தை ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட பணம் கேட்டேன், 2 லட்ச ரூபா பணம் கிடச்சிருக்கு, இந்த பணத்தை முதல்ல நிலா கிட்ட கொடு, நம்பிக்கையாக இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, என்னப்பா சொல்கிறீங்க, 2 லட்ச ரூபா பணம் கிடச்சிருச்சா அப்படின்னு சொல்லும்போது, ஏன் மருமக நிலாவுக்காக கஷ்டப்பட்டு இந்த பணத்தை ஏற்பாடு பண்ண முடியாதா, கடன் வாங்கியிருக்கேன், திருப்பி கொடுக்கணும், ஆனால் நிலா மட்டும் சம்பாதிக்க ஆரம்பித்தா மாதம் மாதம் இந்த பணத்தை கொடுத்துருவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு நடேசன். நீங்களே நிலாவுக்காக இவ்வளோ பணம் ஏற்பாடு பண்ணும்போது என் மனைவி நிலாவுக்காக நான் பணத்தை ஏற்பாடு பண்ணாமல் இருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு, நிலா என்னங்க உட்காந்து அழுதுகிட்டே இருக்கீங்க, இங்கே வாங்க, எங்கள் அப்பா என்ன பேசுகிறாங்கன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்ச பணத்தை நிலா கிட்ட கொடுக்கும்போது நிலா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் எப்படி இந்த பணம் கிடச்சிது அப்படின்னு நடேசன் கிட்ட கேட்கும்போது, அதெல்லாம் உனக்கு என்னம்மா பிரச்சனை, இப்போ உனக்கு நம்பிக்கை வந்துடுச்சா, புது கம்பெனிக்கு நீ வந்து ஓனர் ஆக போகிற, அவ்வளவுதான், இனி அங்கே இங்கேன்னு கம்பெனியில் வேலை கிடைக்கும்னு ஒவ்வொரு இடத்துக்கும் நீ போகவே வேண்டாம், யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம், ராகவால் பிரச்சனை வருதுல்ல, புது கம்பெனியில் நீ ஓனராக சேரணும், அதுக்கப்புறம் ராகவ் வந்து பேசட்டும், நான் பார்த்துக்கிறேம்மா, உன்னுடைய மாமனார் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு நடேசன். உடனே நடேசன் உதவி செஞ்சதால் இங்கே வந்து பாண்டியா இருக்கட்டும் சோழன் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு உடனே பணத்தை ஏற்பாடு பண்ணுறாங்க. வீட்டு பத்திரத்தை வச்சு பணத்தை ஏற்பாடு பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா நாம் வந்து உதவி செய்யாமல் இருப்போமா என்ன, என்ன அண்ணி நீங்கள் இதுக்காகலாம் நீங்கள் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிறதா, நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், நாளைக்கே உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட இந்த பணத்தை கொடுத்து நீங்கள் புது கம்பெனியில் ஓனராக சேரணும் அப்படின்னு சொல்கிறாங்க பாண்டி. உடனே எல்லாரும் ஏற்பாடு பண்ண பணத்தை வந்து கொடுக்குறாங்க. இங்கே வந்து நிலா சொல்கிறாங்க, இந்த பணம் எனக்கு வேண்டான்னு இப்போ சொல்ல முடியல, ஏன்னா எங்கே போனாலும் இந்த ராகவால் எனக்கு வேலை கிடைக்கவே கிடைக்காது, அதனால்
வேற வழி இல்ல. என் ஃப்ரெண்டு ஆரம்பிக்க போற கம்பெனில நான் சேரணும், ஓனர் ஆகணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. சந்தோஷமா இந்த பணத்த வாங்கிக்கம்மா. உன் திறமைக்கு, உன்னுடைய நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதாவே நடக்கும். ஆனா ராகவால மறுபடியும் பிரச்சனை வந்தா நாங்க யாரும் சும்மா இருக்க மாட்டோம். நீ பொறுமையா இருக்க சொன்னாலும் நான்லாம் அமைதியா இருக்க மாட்டேம்மா அப்படின்னு சொல்றாரு நடேசன். இல்ல இனி ராகவ் அமைதியா இருப்பாரு. எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்த நாள் இங்க சோழன், பாண்டின்னு எல்லாருமே அ நிலா கூட கிளம்பி போறாங்க. நிலா அவங்க ஃப்ரெண்டு கிட்ட வந்து ஏற்பாடு பண்ண பணத்த குடுக்குறாங்க. ராகவ் செஞ்ச பிரச்சனைய பத்தி பேசுறாங்க. ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க. "பாத்தியா நிலா, இந்த ராகவ் திருந்தவே மாட்டாரு போல. எவ்வளோ பிரச்சனை செய்றாருன்னு. இனியாவது ராகவால நமக்கு பிரச்சனை வராம இருக்கட்டும். நீயும் பணத்த குடுத்துட்ட. இனி சீக்கிரமாவே கம்பெனியெல்லாம் ஆரம்பிக்க போறோம். நீயும் இந்த கம்பெனிக்கு ஓனரா இருக்க போற. நல்லா சம்பாதிக்க போறோம். இந்த ராகவ் முன்னாடி நம்ம முன்னேறி காட்டணும். ராகவால எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம சந்தோஷமா ஒண்ணு சேர்ந்து வந்து பிரச்சனைய சமாளிக்கணும்." அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுங்க. கண்டிப்பா உங்க ஃப்ரெண்டுங்க எல்லாரும் அ நெறைய புத்திசாலித்தனமா இருக்கிறாங்க. பெரிய திறமைசாலியா தான் இருக்கிறாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, ஆமாங்க. அதனால தான் என்ன நம்பி இந்த ஆஃபீஸ்ல சேர சொன்னாங்க. இந்த கம்பெனிக்கு இப்ப நானும் ஓனர் ஆயிட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க எல்லாருக்கும் தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க நிலா. இத பார்த்த உடனே சோழன் சொல்றாரு, "வேலை கிடைக்கலன்னு நிலா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? என்னால பார்த்துட்டு அமைதியா இருக்க முடியல. ஆனா இப்ப அவங்க ஓனர் ஆயிட்டாங்க." அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமா பேசிட்டு இருக்காரு சோழன். சோழன், "இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான். நான் கஷ்டப்பட்டா உங்களால தாங்க முடியலல்ல." அப்படின்னு சொல்லும்போது, "அது எப்படிங்க? நீங்க வேணும்னா வந்து என்னை விரும்பாம இந்த வீட்ல இருந்து நான் கிளம்ப போறேன்னா, அதுக்கு காரணமே நீங்க தான் சோழன்." அப்படின்னு டிவோர்ஸுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணலாம். ஆனா நான் இன்னும் உங்கள விரும்புறேன். நீங்க என்னைக்காவது மனசு மாறுவீங்கன்ற நம்பிக்கையில தாங்க ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து செய்றேன். நீங்க கஷ்டப்பட்டா என்னால தாங்கிக்க முடியுமா? இப்ப நீங்க சந்தோஷமா இருக்கீங்க. அத பார்த்து நானும் சந்தோஷமா இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு போறாரு சோழன். சோழனையே பார்த்துட்டு இருக்காங்க நிலா. ராகவோட ஃப்ரெண்டு ராகவ்க்கு ஃபோன் பண்றாங்க. "என்ன ராகவ், நிலா வேற எங்கேயும் வேலைக்கு போகவே கூடாதுன்னு நிலாவுக்கு நிறைய பிரச்சனை செய்யற போல?" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா. அப்புறம் நிலா என்னை ஏமாத்திருக்காங்க, என்னை அவமானப்படுத்திருக்காங்க, தலகுனிய வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது என் ஆஃபீஸ்ல வேலை பார்த்துருந்தா நிலாவுக்கு நான் வந்து இன்னும் சம்பளத்தை அதிகமாக கொடுத்துருப்பேன். ஆனா இந்த ஆஃபீஸ்ல வேலை பார்க்க முடியாதுன்னு என்னை தலகுனிய வச்சுட்டு போன நிலாவுக்கு வேற எங்கேயாவது வேலை கிடைக்க விட்டுருவேனா? அதனால தான் எல்லார்கிட்டயும் நிலாவை பத்தி பேசினேன். யாருமே இனி நிலாவுக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க. அதனால நிலா மறுபடியும் என்னை தேடி வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்பாங்கல்ல." அப்படின்னு சொல்லும்போது, "நீ தான் அப்படி நினைக்கிற. ஆனா நிலா இப்ப புது ஆஃபீஸ்க்கு ஓனர் ஆயிட்டாங்க. அவங்களாவது உன்னை தேடி வரதாவது. இதுல உன்கிட்ட நிலா வந்து மன்னிப்பு கேட்கணுமா? அதெல்லாம் நடக்க போறதே இல்ல. ரொம்ப சந்தோஷப்படாத. நிலா இப்ப வந்து பெரிய கம்பெனிக்கு ஓனர் ஆயிட்டாங்க. சீக்கிரமாவே அவங்க திறமையால உன் முன்னாடி முன்னேறி காட்ட தான் போறாங்க." அப்படின்னு சொல்லும்போது, "என்னது? நிலா புது கம்பெனிக்கு ஓனர் ஆயிட்டாங்களா? புது கம்பெனிக்கு ஓனராக நிலா கிட்ட அவ்வளோ பணம் இல்லையே. அப்புறம் எப்படி கம்பெனி ஆரம்பிக்க முடியும்? அந்த கம்பெனியில் ஓனர் ஆக முடியும்? நிலாவை பற்றி எனக்கு தெரியும். நிலாவுக்கு நிறைய திறமை இருக்குது. புத்திசாலித்தனமாக அவங்க வேலையை ரொம்ப நல்லா செய்வாங்க. பொறுப்பாக வேலையை பார்ப்பாங்கன்னு தெரியும். ஆனால் கம்பெனிக்கு ஓனர் ஆகுறாங்களா? அதெல்லாம் நடக்க வாய்ப்பில்லை. என்ன பொய் சொல்கிறியான்னு கேட்கும்போது, "நான் சொல்கிற இடத்துக்கு போய் பாரு. நிலா மட்டும் இல்லை, அவங்க ஃப்ரெண்டுங்க எல்லாரும் சேர்ந்து பெரிய கம்பெனி ஆரம்பித்து அவங்க எல்லாரும் ஓனராக இருந்து பொறுப்பாக வேலையை பார்க்க போகிறாங்க. இனி நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கவே நடக்காது. நிலா நினைக்கிறது மட்டும்தான் நடக்கும். நான் சொல்கிறதுல உனக்கு நம்பிக்கை இல்லைனா நீயே போய் பார்த்து தெரிஞ்சுக்கோ." அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாரு. நிலா கம்பெனிக்கு ஓனர் ஆயிட்டாங்கன்னா அப்புறம் எப்படி என்னை தேடி வந்து மன்னிப்பு கேட்பாங்க? என் ஆஃபீஸில் எப்படி வேலைக்கு சேருவாங்க? நிலா என்னை தேடி வந்து பேசின பேச்சுக்கு மன்னிப்பு கேட்கணும். அதுக்காக தானே என் ஃப்ரெண்டுங்க எல்லார்கிட்டேயும் பேசி நிலாவுக்கு வேலை தரவே கூடாதுன்னு இவ்வளோ பிரச்சனை செஞ்சிட்ருக்கேன். அப்போ நான் நினைக்கிறது எதுவுமே நடக்காதா? நிலாவுக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்குன்னா எப்படின்னு தெரியலையே. இதெல்லாம் தெரியாமல் நான் வேறு இவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கேன். நாளைக்கே போய் பார்க்குறேன் அந்த கம்பெனியில் அப்படி என்ன தான் செய்கிறாங்க, நிலா உண்மையாகவே ஓனராக இருக்கிறாங்களான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக புது கம்பெனிக்கு கிளம்பி போகிறாரு. நிலா அவங்க ஃப்ரெண்டுங்க எல்லாரும் அங்கே கம்பெனியில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, இந்த பணத்தை எப்படியோ சோழன் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டாரே அப்படின்னு சொல்லும்போது, "சோழன் என்னை விரும்புகிறாரு." அப்படின்னு சொல்லும்போது, "என்னது, சோழன் விரும்புகிறாரா? அப்போ சோழனை கல்யாணம் பண்ணிக்க போறியான்னு?" கேட்கும்போது, "இல்லை, ஏற்கனவே எனக்கும் சோழனுக்கும் கல்யாணம் நடந்திருக்கு. சோழன் என்னுடைய வீட்டுக்காரர் தான். அந்த ஒரு அக்கறையில் தான் எனக்கு பணம் வேணும்னு உடனே அவங்க வந்து தெரிஞ்சவங்க கிட்டலாம் கேட்டு பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க." அப்படின்னு சொல்லும்போது, "என்ன நிலா, எங்ககிட்ட இந்த உண்மையை சொல்லவே இல்லை." அப்படின்னு சொல்லும்போது, "என்ன செய்கிறது?" அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷமா, "நீ சோழனை ஏற்றுக்கணும், புரிஞ்சுக்கணும்.
அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டு எல்லாருமே சோழனை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த சமயம் ரொம்ப கோவமாக அங்கே ராகவ் வராங்க. ராகவ் வரதை பார்த்துட்டு நிலா சொல்கிறாங்க, இந்த ராகவ் எதுக்கு இங்கே வரான் அப்படின்னு சொல்லும்போது, எதுக்கு பேசுகிறதுக்காக இருக்கும், இல்லை பிரச்சனை செய்கிறதுக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, வந்த உடனே ராகவ், என்ன நிலா ஓனர் ஆயிட்டியா, உனக்கு வேலையே கிடைக்காதுன்னு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன், நீ எப்படி இந்த கம்பெனிக்கு ஓனர் ஆன அப்படின்னு கேட்கும்போது, ஏன் நீயே ஒரு கம்பெனிக்கு ஓனராக இருக்கும்போது எனக்கு எவ்வளவோ திறமை இருக்குது, நானும் முயற்சி செஞ்சு முன்னேறுவேன், நீயும் என் முன்னாடி தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கணும், நான் ஓனராக முடியாதா அப்படின்னு கேட்கும்போது, எதிர்த்து பேசுறியா, நீ எல்லாம் ஓனராகன்னு நான் நினைக்கவே இல்லை, நீங்கள் எல்லாரும் திட்டம் போட்டு இப்படி ஒரு வேலை செஞ்சிட்டீங்கல்ல அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் எல்லார் முன்னாடியும் நிலாவை பலார்னு வெளுத்து வாங்குறாரு இங்கே வந்து ராகவ். நீ தேடி வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்பேன்னு நினச்சா இப்போ பெரிய கம்பெனிக்கு நீ ஓனர் ஆகுறதா அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசும்போது, இங்கே நிலாவோட கம்பெனியை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பி வராரு நடேசன், சோழன், சேரன் எல்லாருமே. சோழன் தான் இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வராரு. அந்த சமயம் இங்கே ராகவ் தேடி வந்து பிரச்சனை செய்கிற உண்மை தெரிஞ்சுக்கிட்டு, ராகவ் எதுக்கு இங்கே வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உடனே பிரச்சனை செஞ்சிட்டு இருந்த ராகவை பார்த்த உடனே சோழன் ரொம்ப கோவமாக ராகவை பலார்னு வெளுத்து வாங்குறாரு. நான் ஏற்கனவே உன்னை பார்த்து பேசணும்னு நினச்சேன், ஒன்னால தான் இங்கே நிலாவுக்கு வேலை கிடைக்காம அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, நிம்மதியாக பொறுப்பாக அவங்க வேலையை பார்க்குறதுக்காக கம்பெனிக்கு ஓனர் ஆயிட்டாங்கன்னு இந்த கம்பெனியை பார்க்குறதுக்காக என் வீட்டில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு வந்தா இங்கேயும் வந்து பிரச்சனை செய்கிறியா, உன்னெல்லாம் சும்மா விடக்கூடாது அப்படின்னு பலார்னு வெளுத்து வாங்குறாரு சோழன். இன்னொரு பக்கம் நடேசன் சொல்கிறாரு, என் மருமக முன்னேறத பார்த்துட்டு நாங்கள் சந்தோஷப்படுறோம், ஆனால் நீ பிரச்சனை செய்ய தேடி வந்திருக்கிறியா, இப்போவே போலீஸை வர வைக்கிறேன் அப்படின்னு நடேசன் போலீஸை வர வைக்கிறாரு. அங்கே ராகவ் வந்தது தேவையில்லாமல் இவங்ககிட்ட பிரச்சனை செஞ்சதுன்னு சிசிடிவி மூலமாக எல்லா ஆதாரமும் கிடைக்குது. அங்கே வந்த போலீஸ் வந்து தெளிவாக அவங்கக்கிட்ட ஆதாரம் கிடைச்சதால ராகவ் வந்து வசமாக மாட்டிக்கிறாரு. பொய் சொல்லி ஏமாத்தலான்னு பார்த்தாரு, ஆனால் ஆதாரம் தெளிவாக இருக்குதே, அதனால் போலீஸ் உண்மையை புரிஞ்சுக்கிட்டு ராகவ் அங்கேருந்து கூப்பிட்டு போகிறாங்க. ராகவ் நிலா மேலே உள்ள கோவத்தில், நீ இந்த கம்பெனிக்கு ஓனர் ஆனாலும் கண்டிப்பாக நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. இங்கே சோழனை பார்த்து நிலா வந்து அழ ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தீங்களா, ராகவ் தேடி வந்து பிரச்சனை செய்கிறாரு, நல்ல வேலை நீங்கள் எல்லாரும் வந்தீங்க, இல்லைனா இங்கே என்ன நடந்திருக்குன்னு கூட என்னால் யோசித்து பார்க்கவே முடியல. ராகவ் என் வாழ்க்கையில் பிரச்சனை செஞ்சார், இப்போ புது கம்பெனி ஆரம்பிக்க போகிறோன்னு சந்தோஷமாக இருக்கும்போது இங்கேயும் தேடி வந்து பிரச்சனை செய்கிறாருன்னு சொல்லும்போது, இனி இந்த கம்பெனியை நான் பார்த்துக்கிறேங்க, நீங்கள் கம்பெனிக்கு வரும்போது நானும் வருவேன், அது மட்டும் இல்லை நீங்கள் கம்பெனிக்கு ஓனர் ஆகிறத யாராலையும் மாற்ற முடியாதுங்க, ராகவால் பிரச்சனை வராமல் நான் பார்த்துக்கிறேன், அதான் போலீஸ்கிட்ட ராகவ் வசமாக மாட்டிக்கிட்டார்ல, சந்தோஷமாக இனி உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொன்னாலும் ராகவ் மேலே ரொம்பவே கோபமாக இருக்காரு சோழன். அப்போவே ராகவுக்கு சரியான பாடம் புகட்டியிருக்கணும். இப்படி தேடி வந்து பிரச்சனை செஞ்சுருப்பாரா, பாவம் நிலா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க இந்த ராகவால் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் மேலே ரொம்பவே கோபமாக இருக்காரு சோழன். நடேசன் சொல்கிறாரு, நிலா இந்த கம்பெனியெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குமா, நீ இந்த கம்பெனிக்கு ஓனர் ஆகணும், அதை பார்த்து நாங்கள் சந்தோஷப்படணும், ஆனால் ராகவ் செஞ்ச பிரச்சனையை நினைக்காதம்மா, நாங்கள் இருக்கோம் உனக்கு சப்போர்ட் பண்ண அப்படின்னு ஆறுதலாக பேசுகிறாரு நடேசன். சோழன் வந்ததால் ராகவுக்கு சரியான பாடம் புகட்டிட்டோம் அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க நிலா.